அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி இன்னும் ஒரு நியூஸ். ஏற்கனவே 10 நியூஸ் பார்த்துருப்போம். இதில் இது இன்னும் ஒரு நியூஸ், 16வது நியூஸ் புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 விரைவில் நடத்தப்படும் அப்படிங்கிறது மட்டும்தான் தகவல். உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, ஆர்பி உதயகுமார், வருவாய் மற்றும் பேரிடர்துறை அமைச்சர். ஸோ அவர் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கிட்ட நாங்கள் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அது தொடர்பான பட்டியலை நாங்கள் அவங்ககிட்ட வழங்கிட்டோம். அவங்க விரைவிலேயே தேர்வு நடத்தி காலியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் நியூஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம் நடத்துகிறோம், கொரோனா டைம்னால இப்போ எக்ஸாம் நடத்த முடியாது, முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே தான் இப்பயும் சொல்லியிருக்காங்க. தற்போது கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால தேர்வு நடைபெறவில்லை, மிக விரைவில் தேர்வு நடத்தப்பட்டு அனைத்து காலியிடங்களுக்கும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து படிங்க, அவ்வளோதான். எப்போ வேணாலும் வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது ஒரே விஷயம் தான். சரிங்களா? எதிர்பாராத ஒன்றை நீங்கள் எப்பயுமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. சரிங்களா? ஸோ அது எப்பயுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகே? ஸோ எப்போ வேணாலும் எக்ஸாம் வரலாம், குரூப் 4 முதல்ல வரலாம், குரூப் 2 முதல்ல வரலாம். அப்படிங்கிறத விட ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குங்க, அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சுதுங்க, குரூப் 1க்கு இன்னும் எக்ஸாம் நடக்கலைங்க. அது நடந்தால் ஒரு தெளிவு கிடச்சிருங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன்லாம் போட்டுக்காதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணுங்கள். அது மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? எவ்வளோ பேர் வீடியோஸ் போட்டாலும் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு நீங்கள் படிங்க, எக்ஸாம்ஸ் எப்போனாலும் வரலாம், நீங்கள் விட்டுறாதீங்க, படிங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எவ்வளவோ விரக்தி படிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வருமா எக்ஸாம், நாளைக்கு வருமா, நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு சாமானியனாக நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு அங்கம் தான். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சிலபஸை முடிச்சு ரெடி ஆகிக்கோங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி. அண்ட் அதுக்கு முன்னாடி குரூப் 4க்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தெளிவாக ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். அதே இன்னும் கொடுத்துட்டு அதுக்கான அப்டேட் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சிலபஸ் கொடுத்த குரூப் 2வே இன்னும் வரல. ஏன்னா ஏற்கனவே குரூப் 4 முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 2க்கான சிலபஸ் கொடுத்தாங்க, அதுக்கு சர்வே எடுத்தாங்க, அப்படி நிறைய வழக்குகள் நம்ம போயிட்டு இருந்தது குரூப் 4க்கு. மறுபடியும் குரூப் 4 சிலபஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் அது என்ன சிலபஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் கொடுக்கல. அதை முதல்ல கொடுத்தாங்கன்னா போதும். மற்ற அறிவிப்புகள்லாம் வெறும் அறிவிப்புகள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, வரும், நாங்கள் இது பண்ணுறோம் அதை பண்ணுறோன்ட்டு முதல்ல சிலபஸை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருப்போம். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் தொடர்ந்து இப்போதைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் படிங்க. புக்ஸ் இல்லாதவங்க புக்ஸ் வாங்கிக்கோங்க. அதியமான் டீம்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கோம். சயின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இதுக்கெல்லாம் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழிக்கான புத்தகங்கள் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. வேண்டுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.